வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான முட்டை மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முட்டை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் இதுக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். முதல்ல முட்டையை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருவோம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த முட்டை முழுக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து அது நல்லா கொதிக்க விடணும். தண்ணி இந்த மாதிரி சூடாகி வரும்போது இதில் 1 டீஸ்பூன் உப்பு அல்லது 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்தோம்னா தான் முட்டை உடையாமல் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை மெல்ல இதில் போட்டுக்கணும். நம்மளால் கையில் இந்த மாதிரி போட முடியல அப்படின்னா ஒரு கரண்டியில் வச்சு கூட உள்ளே போட்டுக்கலாம். முட்டையை போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வேக விடணும். அந்த 10 நிமிஷத்துலேயே முட்டை நல்லா வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ முட்டையை நல்லா ஆற விட்டு முட்டை ஓட்டை நம்ம பிரித்து எடுக்கணும். நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம முட்டையை உடச்சி எடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி எடுத்தோம்னா முட்டை ஓட்டோடு ஒட்டிட்டு வந்துடும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு இந்த கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த டைம் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கூடவே வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா இது கூட இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் எண்ணெயில் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கரண்டினால இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுப்போம். இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் போட்டுக்கணும். முட்டையை 2ஆக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி கீரியும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கீரி போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 2ஆக கட் பண்ணியும் போட்டுக்குங்க. மேல் பக்கம் கீறினோம்னா அதனோட பின்பக்கம் ஆப்போசிட் சைடில் நம்ம கீரி போட்டுக்கணும். முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டினால் மெல்ல அந்த மசாலா முட்டையில் படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக கிளறினோம்னா அந்த முட்டை உடஞ்சி மஞ்சக்கரு வெளியே வந்துடும். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை மசாலா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் ரெண்டுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். டிஃபன் வெரைட்டிஸ் இட்லி, தோசை, சப்பாத்தியோடதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த முட்டை மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.